வெல்கம் டு செஞ்சுடர் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த சில முக்கிய வினாவிடைகள். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் சி, 2010. வெளிநாட்டு ஒழுங்குமுறை பங்களிப்பு ஆணைய சட்டம் இந்தியாவில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் சங்கங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறுவதை ஒழுங்குபடுத்துகிறது. மே 1, 2011 முதல் இது அமலுக்கு வந்தது. 2026 இதில் சட்ட திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. யுத்த சேவா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகுலே ஆகிய விமானப்படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக முடித்ததற்காக இப்பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. எண்ணிம உருமாற்றம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது எதன் கருப்பொருள்? ஆன்சர் பி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏப்ரல் 2026 தொடங்கியுள்ளது. இது 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா என்ற இலக்குடன் இணையும் நோக்கில் எண்ணிம உருமாற்றம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற கருப்பொருளை கொண்டுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தை எந்த தேதிக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது? ஆன்சர் பி, மார்ச் 31. 2026 ஆண்டு மார்ச் 31 தேதிக்குள் நக்சல் தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த இலக்கை அடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றுத்தர குறியீட்டில் அளவிடப்படும் கூறுகள் எவை? ஆன்சர் டி, அனைத்தும். காற்றுத்தர குறியீடு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI-இல் NO2, SO2, கார்பன் மோனாக்சைடு, PM2.5, PM10 ஆகிய மாசுபடுத்திகளின் அளவை கொண்டு காற்றின் தரம் அளவிடப்படுகிறது. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பி, 2026. தற்போது ஏப்ரலில் தொடங்கியுள்ள 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது சுதந்திர இந்தியாவின் முதல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். சுதந்திரத்துக்கு முன்பு 1931 ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.